அதை கேட்கக்கூடிய நிலையில்தான் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இல்லை என்று கூறலாம். கண்ணாடி பேழையினுள் வீற்றிருக்கிறார். இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இரங்கல் செலுத்த வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் அவருடைய நடிகர் விஜயகாந்தினுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வருவதை பார்க்க முடிகிறது. செலுத்தி வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் கண்ணீர் மல்க கதறி துடித்தபடி நடிகர் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தக்கூடியதை பார்க்க முடிகிறது. மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்த பேரரசு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இப்பொழுது நம்மோடு இல்லை. அவர் காலமாகி இருக்கிறார். அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இசையமைப்பாளர் இளையராஜா அங்கு வந்திருக்கிறார். திரைத்துறையைச் சேர்ந்த பல்வேறு நடிகர்களும், நகைச்சுவை நடிகர்களும், பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களும் நடிகர் விஜயகாந்தினுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய பண்பாளர், நலிந்த கலைஞர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்தவர், கடனில் மூழ்கியிருந்த நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்தவர் என்றெல்லாம் பல்வேறு தரப்பினரும் புகழ்ந்து வருகிறார்கள். நமது கண்கள் குளமாகும் அளவிற்கு கண்ணீர் சிந்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்பொழுது இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இரங்கல் செலுத்துவதற்காக அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். பேருள்ளம் கொண்ட பெருமகன் நடிகர் விஜயகாந்த் மறைந்திருக்கிறார். கண்ணாடி பேடையில் மீளா துயில் கொண்டிருக்கிறார். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. கண்ணாடி பேடையில் மீளா துயில் கொண்டிருக்கிறார் நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த். சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு தரப்பினரும் அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இசையமைப்பாளர் இளையராஜா தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக அங்கு வந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் பிரேமலதா விஜயகாந்திடம் தன்னுடைய ஆறுதல் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கண்ணாடி பேடையினுள் வீற்றிருக்கிறார் நடிகர் விஜயகாந்த். நல்லுள்ளம் படைத்தவர், நல்ல மனிதர், பல்வேறு நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர், கோடிக்கணக்கான இதயங்களை வென்றெடுத்தவர். மீளா துயில் கொண்டிருக்கிறார். கண்ணாடி பேடையில் வீற்றிருக்கிறார், கண்களை மூடியபடி. காலன் அவரை கவர்ந்து சென்றிருக்கிறார். கண்ணீர் சிந்தியபடி பல்வேறு தரப்பினரும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடியதை பார்க்க முடிகிறது. திரைத்துறை, அரசியல் என்று பல்வேறு துறைகளிலும் தன்னுடைய தனித்துவமான முத்திரையை பதித்தவர். எளிய மக்களுக்காக குரல் கொடுத்தவர், தமிழ் மீது பற்று கொண்டவர், ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவர், காவிரி விவகாரத்தில் குரல் கொடுத்தவர், நடிகர் சங்கத்தில் இருந்த பல்வேறு பிரச்சனைகளை களைந்தவர் என்று
பலரும் பாராட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய நடிகர் விஜயகாந்த் தற்போது கண்ணாடி பேழையினுள் மீளா துயில் கொண்டிருக்கிறார். பாடாத தெம்மா. நடிகர் விஜயகாந்தின் உடலுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அஞ்சலி செலுத்தியதுடன் பிரேமலதா, விஜயகாந்த் உள்ளிட்டோருக்கு அவர் ஆறுதல் கூறக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மற்றொரு புறம் அன்புமணி ராமதாசும் அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்.